வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு வச்சு சூப்பராக டிஃபன்லாம் செய்யலாங்க. சேலடாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது செரிமானத்துக்கு, குடல் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபேட்டாக இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தியாவோ நம்ம சேலடாவோ செய்து சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ அந்த அருமையான முளைக்கட்டிய பயிர் வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சின்ன பசங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம செய்து கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி சட்னி, பன்னீர் குருமா அதெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவு பச்சை பயிறு எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு இப்போ அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு காலையில் ஊற வச்சா சாயந்தரம் வரைக்கும் இதை நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஈவினிங் நம்ம இது நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம இது போல் வடிகட்டியில் வடிய விட்டுடலாம். வடிய விட்டுட்டு ஓட்டை சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள இந்த போல் ஒரு வடிகட்டிலேயே நம்ம பரவலாக இது போல் பரப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மறுநாள் பார்க்கலாம். இது போல் நல்லா முளை விட்டுருக்கோம். இதை நம்ம சேலட்டு இந்த போல் டிஃபன்லலாம் சேர்த்து செய்யலாங்க. பச்சை பயிர், முளை கட்டிய பயிர், கிரேவி, சப்பாத்தி இதிலெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சூப்பரான டிஷ்லாம் செய்யலாங்க. இதை நம்ம ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மூடாமல் கொஞ்சம் ஓப்பனாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவு முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கலாங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேசினில் நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த அரைச்ச இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு இது நல்லா சேர்ந்து வரத்துக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுடலாங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு அதில் தேவையான ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த பதத்தை நம்ம பிசைஞ்சி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் ஆகணும்னு விரும்புகிறவங்க இந்த போல் பச்சை பயிரை நம்ம பல விதமாக நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. சப்பாத்தி அடிக்கிற கல்லை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு நல்லா மெலிசாக அடிச்சுக்கலாம். நல்லா மெலிசாக அடிச்சுட்டு அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதை ஒவ்வொரு சப்பாத்தியை மாவு எடுத்து போட்டுடலாங்க. சுற்றிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு திருப்பியே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா செவந்த பிறகு எடுத்து வச்சிடலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி சட்னி, இல்லை பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைன்னா ஆலு மட்டர், உருளைக்கிழங்கு போட்டு பட்டாணியும் போட்டு செய்வாங்களா அந்த போல் குருமாவும் செய்து கொடுக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் இடிச்சிட்டு சப்பாத்தியாக இடிச்சிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
இது போல் முளைக்கட்டிய பச்சை பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இது போல் சப்பாத்தியாவோ கிரேவி இல்லை சாலடாவோ செய்து கொடுக்கலாங்க. டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கும் நம்ம இது போலெல்லாம் டிஃபனாக செய்து கொடுக்கலாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் அந்த டேஸ்டான சத்தான முளைக்கட்டிய பயிறு சப்பாத்தி இது போல் செய்து பாருங்கள். இன்னைக்கு கூடவே பன்னீர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா செய்திருந்தேங்க. நல்ல டேஸ்டான இந்த சப்பாத்தி இதை போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.